வாழ்க்கையில் ஒரு முக்கியமான கதையும் குட்டியுனி ஒரு குள்ளநரி ஒன்று அப்படியே தொலாவிட்டு வருது. ஒரு காட்டுப்பகுதியில் ஒரு ஆடு மேய்ஞ்சிட்டு இருக்குது. திடீர்னு ஆட்டை பிடிச்சி சாப்பிட்லாங்கிற போது ஒரு கிணத்த பார்க்குது. ஒரு தண்ணி தாவத்தில் வந்து ஒரு கிணத்த தண்ணி நல்லா இருக்குதுன்னு குடிக்கலான்னு போகிறபோது கீழே விழுந்துருச்சு. மேலே ஏற முடியல குள்ளநரி. திடீர்னு பார்த்தா என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஒரு தந்திரமாக ஒரு குள்ளநரி ஒரு யோசனை பண்ணிச்சு. ஆடு மேலே தானே மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு, நம்ம ஆடை பிடிச்சி சாப்பிட்லான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆடை கூப்பிடுது. ஆடு வந்து பார்த்துட்டு என்ன இங்கே விழுந்து கிடக்குற அப்படின்னு சொல்லிட்டு ஏன் குள்ளநரின்னு கேட்குது. திடீர்னு வந்து குள்ளநரி தந்திரமாக ஒரு யோசனையில் ஒன்று சொல்லுது. இந்த மாதிரி நான் அந்த தண்ணி குடிக்க வந்தால் தண்ணி டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, அபூர்வமாக இருக்குது. நீ இந்த தண்ணி குடிச்சு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இங்கே வந்து எட்டி குதி அப்படின்னு சொல்லி கிணத்துக்குள்ளே குதிக்க சொல்லுது. ஆடு அதை நம்பி எட்டி குதிக்குது. எட்டி குதிச்சோன்னா பார்த்தீங்கன்னா ஆட்டு முதுகுகளோட ஏறி குள்ளநரி வெளியே வந்துடுது. மேலே ஏறிடுது குள்ளநரி. திடீர்னு ஆடு பார்த்து கேட்குது, பாவமாக, ஏன் இப்படி பண்ணுற, இதெல்லாம் உனக்கு நியாயமா, இது வந்து ராஜதந்திரமாக இருக்குது, இதெல்லாம் நியாயமில்லை அப்படின்னு கேட்குது. அதுக்கு நரி சொல்லுது, என்னை காப்பாற்றிக்கோன்னா நான் எப்படியாவது மீண்டு வரணும், நீ ஏமாந்துட்ட, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லுது. உண்மையாலுமே வாழ்க்கையில் மனிதத்துவத்தில் வெகுளியாக இருக்காதீங்க. யாரையுமே நம்புறது நம்பாதது நம்மளுடைய மூளை திறமையில் தான் இருக்குது. அது யோசனை பண்ணி சந்தோஷமாக சிறப்பாக வாழுங்க. அழகான வாழ்க்கை, இன்பமாக வாழலாம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.